ஜோதி, இத வாங்கிக்க ஜோதி. அக்கா, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இதெல்லாம் வேணாம்க்கா. பரவாயில்ல, வச்சுக்க. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். எதுக்கு இவ்வளவு பணம்? நீங்க கொடுக்கணும்னு நினைச்சதே போதும். உங்ககிட்ட வாங்குறது சரியா இருக்காது. ஏன் என்ன பிரிச்சு பாக்குறீங்க? எங்க அம்மா இருந்தா ஜோதிக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? அம்மா ஸ்தானத்துல இருந்து கொடுக்கறேன், வாங்கிக்க ஜோதி. உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளைங்க 2 பேரும் நல்லா வசதியா வாழ்ந்தவங்க. இங்க வந்து அவங்க எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அவங்கள ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா கவனிச்சு அனுப்புங்க. அக்கா, எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. விருந்துக்கு மாப்பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டோம். என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோன்னு ஒண்ணுமே புரியாம இருந்தோம். இப்ப நீ பண்ணிருக்க உதவி ரொம்ப பெருசுக்கா. இப்ப நான் பண்றது பெரிய உதவி இல்ல ஜோதி. நாங்க கஷ்டப்படும் போது உன் நகையை கொடுத்து அவர் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண பாத்தியா, அதுதான் பெரிய உதவி. இருக்கும்போது கொடுக்கறது வேற, இல்லாத போது கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எல்லாரும் வசதி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களே? எது மாறினாலும் கூட பிறந்த பொறுப்பு என்னைக்குமே மாறாதுல்ல. மனசு கேட்கல, அதனாலதான் வந்தேன். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கள வெறும் கையோட அனுப்ப கூடாதுல்ல, அதுக்காக தான். மறு வீடு முடிஞ்சு கிளம்பும் போது அவங்களுக்கு இத போட்டு அனுப்புங்க. என்ன ஜோதி பாக்குற? புடி. இந்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. நாங்க இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஹாய் பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீ என்னடி பெரிய மனுஷி மாதிரி தனியா கடைக்கு போக ஆரம்பிச்சிட்ட? அதுவா, முன்னாடி மகா அக்கா பண்ணுச்சு, இப்ப நான் தானே பண்ணி ஆகணும். அம்மா, என்ன ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கு கூட? ஹே, ரிங்கு. அப்ப இன்னொன்னு 2 ரிங்கு. அப்போ 2 மாமாக்குமா? பெரியம்மா ரொம்ப நல்லா இருக்கு பெரியம்மா. இத பாருடி, நீ இப்ப கடையில வாங்கிட்டு வந்ததெல்லாம் பத்தாது. மாப்பிள்ளை விருந்துனா சும்மாவா? அதுவும் 2 மாப்பிள்ளைனா 2 மடங்கா பண்ண வேண்டாமா? நீ அப்பா அம்மா கூட திரும்ப கடைக்கு போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்க, என்ன?
வாங்க வாங்க வாங்க. என்னப்பா எல்லாரும் கிளம்பி ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது அவுட்டிங்கா? உனக்கு தெரியாதா நந்தினி? விக்ரம், அம்மா கிட்ட சொல்லியா நீ? இல்லம்மா, மாமா வீட்ல விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் எல்லாருமே போயிட்டு ஒரு 3-4 நாள் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. இல்ல விக்ரம், அத நான் வேண்டான்னு அப்பவே சொல்லிட்டேனே. இவங்க அம்மா ஜோதி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என் பிள்ளைங்க வரமாட்டாங்கன்னு நான் தெளிவா அவங்க கிட்டயே சொல்லிட்டேனே. நீங்கெல்லாம் யார் பேச்ச கேட்டு இப்படி புறப்பட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. மா, என்னம்மா பேசுற நீ? கல்யாணமான புது மாப்பிள்ள பொண்ண மறு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அது இல்ல விஜய், நீங்க பிறந்ததுல இருந்தே ரொம்ப வசதியா சௌகரியமா வளர்ந்துட்டீங்க. எங்கேயாவது வெளியில போய் தங்கினாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவீங்க. சாப்பாடும் பார்த்து பார்த்து ஹைஜீனிக்கா தான் சாப்பிடுவீங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு போனா அந்த வசதியெல்லாம் இருக்காதுல்ல. உங்களால அங்க போய் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் நீங்க வரலன்னு நானே சொல்லிட்டேன். அம்மா, நீங்க வேணா அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்க போகாம இருந்தா அது நல்லா இருக்காதுமா. வசதி குறைவு இதெல்லாம் நீங்க எந்த விஷயத்துல பார்க்காதீங்கம்மா. இது எனக்காகவும் இவனுக்காகவும் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவோட சந்தோஷமும் மகாவோட சந்தோஷமும் இதுல அடங்கி இருக்குமா. அவங்க சந்தோஷப்படலாம்ப்பா. ஆனா என் பசங்க சந்தோஷமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியும்ல. அதனாலதான் சொன்னேன். நந்தினி, கல்யாணத்துக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு போறதெல்லாம் எல்லார் வீட்டையும் நடக்கிறது தானம்மா. ஆமாம்மா, என்னோட வசதியவும் இவனோட வசதியை பத்தி மட்டும் யோசிச்சா மத்த எல்லாரோட சந்தோஷத்தையும் பாதிக்குமா? அது ஒரு 2-3 நாள் தானே, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்க ஒன்றும் குறைஞ்சு போயிட போறதில்ல. ப்ரோ சொல்றது ரைட் தாமா. அது மட்டும் இல்ல, அந்த லைஃபும் எப்படி இருக்கும்னு நாங்க 2 பேரும் தெரிஞ்சுப்போம்ல. எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும்லாம் இல்லலாமா. அப்பப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதானே செய்யும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அதனால நானும் ப்ரோவும் சும்மா அப்படியே ட்ரை பண்றோமா. ஆமாடா. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. அதை மீறினா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் அசிங்கம். உங்க பையன் சொன்ன சொல்ல காப்பாத்துவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா. இத பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க அங்க போய் கஷ்டப்படுவோன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம்ல. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஓடி ஆடி எங்களை பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். நீங்க அப்பா மாமாலாம் நாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். நாங்க ஒரு 2-3 நாள்ல திரும்பி வந்துடுறோம். சரிப்பா, உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அங்க போய் கஷ்டமா இருந்ததுன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே கிளம்பி வந்துருங்க, சரியா? அத்தை,
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. நாங்க எல்லாம் கூட தானே இருக்க போறோம். அதனால நீங்க பயப்படாம இருங்க. அத்தை, அந்த பிபி டேப்லெட் எல்லாம் டைம்க்கு போட்டுக்கோங்க. ம்? சரிம்மா, நேரத்தோட புறப்படுங்க. அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோங்க. ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? அத்தை, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துறோம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அத்தை. வரேன் அத்தை. போயிட்டு வரோம் அங்கிள். சரிம்மா. அத்தையா நான் பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா நல்லபடியா நான் போயிட்டு போயிட்டு வரேன். வாங்க. சரிம்மா. அப்பா மாமா பை பை. போயிட்டு போயிட்டு வரட்டா? பாய் பாய் சார். பார்த்து மெதுவா போங்கடா. பைடா. என்னக்கா நீ இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில நீயே சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்ட? விக்ரமுக்கு என் மேல பாசம் அதிகம். அவன் அவ்வளவு சொல்லியும் நான் வேண்டான்னு முரண்டு பிடிச்சா அவனுக்கு தேவையில்லாம என் மேல மனஸ்தாபம் வரும். எங்க போயிட போறானுங்க? வெறும் 2-3 நாள் தானே. எங்க சுத்தினாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாதுக்கா. டே புலி, நாம அவசரப்பட்டோம்னா முதலுக்கே மோசமாயிடும். இந்த நந்தினி எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்னங்க, மாப்பிள்ளைங்க வீட்ல இருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. அதே டென்ஷன்ல தான் நானும் இருக்கேன் ஜோதி. உங்க 2 பேரையும் திருத்தவே முடியாது. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. இந்த சென்னை டிராபிக்ல பக்கத்துல இருக்க முட்டு சந்துக்கு போகணும்னாலே 3/4 மணி நேரம் ஆகுது. அப்ப மாம்சுங்க வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பொறுத்ததும் தான் பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. நானே அக்காங்களை எப்ப பார்க்க போறேன்னு ஆர்வமா இருக்கேன். இதோ வந்துட்டாங்கல்ல. வந்துட்டாங்க. அக்கா எப்படி இருக்கக்கா? சுபா ஐசே மகாக்கா அம்மா எப்படி இருக்க? வெல்கம் மாம்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். ஹே சுபா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல உன்ன. ஆள் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கே. நாங்க இல்லாததுனால எங்களதும் சேர்த்து ஃபுல் கட்டு கட்டுறல நீ. அக்கா சும்மா இருக்கா? ஜோதி, என்ன நின்னுக்கிட்டு இருக்க? போய் மாப்பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வா. அத வந்துட்டேங்க. எக்ஸாம்ல முடிஞ்சதா? சுபா, அது கூடமா கற்பூரத்தை கொளுத்து. உள்ள போங்க. மாப்பிள்ள வாங்க. சரிம்மா. மாப்பிள்ள நீங்களும் வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. அக்கா பாத்தியா, மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுங்களை கழட்டி விட்டுட்டாரு அப்பா. சரி போலாம் வா. வாங்க வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. வா ப்ரோ, உட்கார். ஃபேன் போடுறேன்.
என்ன சுபா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? ஜோதி, சொல்லுங்க. ஆரத்தியை கூட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சரி, மாப்பிள்ளைங்களுக்கு போய் ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. ஐயோ மாமா, ஜூஸ் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். என்ன தண்ணி மாமா? சுடு தண்ணி குடு. எங்க வீட்டு மாப்பிள்ளைங்களுக்கு வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? ஜூஸ் எதுவும் வேண்டாம்னா நான் போய் டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவா? ஆன்ட்டி, பிளாக் காஃபி இருந்தா போதும். எனக்கும் பிளாக் காஃபி போதும். மாம்ஸ், பார்த்தாவே தெரியுது 6 packs கமிங் சூன் போலயே. அவ்வளோ டயட்டா என்ன? அடுத்து நம்ம கிட்ட வந்துருவாளோ? ஏய் சுபா, சும்மா இரு. இருங்க மாப்ள, நான் போய் பிளாக் காஃபி போட்டு எடுத்து வரேன். சரிங்க. அம்மா மாமா, தயவு செஞ்சு நீ பிளாக் காஃபி போடாத. மாம்ஸுங்க 2 பேரும் கஷாயம் கேக்கல. மாம்ஸ், உங்க 2 பேருக்கும் நானே ஸ்பெஷலா ட்ரை ஜிஞ்சரை தட்டி போட்டு பிளாக் காஃபி கொண்டு வரேன். மேடம், அது குடிக்கிற மாதிரியாவது இருக்குமா? மாமா, அதெல்லாம் எங்க அக்காங்க போடுறத விட டாப் கிளாஸா போடுவேன். அதனால தான் கேக்குறேன். போடி. சுபா, ரெடியாடி? அக்கா இருக்கா, வரேன். மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க, காஃபி எப்படி இருக்கு? சூப்பர், வேற லெவல். என்ன, கொஞ்சம் காஃபி தூளும் சர்க்கரையும் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். போங்க மாமா. அப்படின்னா சுடுதண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? நான் ஆரம்பத்துல கேட்கும்போது இதையே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஐயோ சுபா, நான் சும்மா தான் சொன்னேன், நல்லா தான் இருக்கு. ஹே, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு சுபா. என்னதான் இருந்தாலும் விஜய் மாமா ஹாப்பியா இருக்காருல்ல? ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஏய், சீக்கிரமா வேலையை பாருங்க. ஐ கால் யூ பேக். மாப்பிள்ள, போர் அடிக்குதோ? இல்ல மாமா, இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. இல்ல பரவாயில்ல மாமா. சரி மாப்பிள்ள, சமையல் இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். ஐயோ மாமா, நோ ப்ராப்ளம். அங்க கிச்சன்ல மும்மரமா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய விருந்தா இருக்கும் போலயே. ஆமா மாப்பிள்ள. மாமா, எதுக்கு எங்க 2 பேருக்கும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு? நான் தான் சொன்னேன்ல, வெறும் சிம்பிளா பண்ணா போதும்னு. மாப்பிள்ள, இதுவே நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க சிம்பிளா பண்றோம். இல்லைன்னா இன்னும் தடபடலாம் பண்ணிருப்போம். ஐயோ, பாத்தியா ப்ரோ? சரி மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போங்க. டேய், என்னடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விடு ப்ரோ, நாம உங்க மாப்ளைஸ், இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். அப்புறம் ப்ரோ, நாம வேணா மாமா கிட்ட டேய், இல்ல சும்மா சொன்னேன். என்ன சுபா, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கியா? ஜோதி, இதுல நாட்டுக்கோழி இருக்கு, இத குழம்பு வச்சிரு. இதுல வந்து இறாலும் நண்டும் இருக்கு, இத திரட்டிரு. இதுல மட்டன் இருக்கு, இத நல்லா சுக்காவா பண்ணிரு. சரி, நான் மாப்பிள்ளைங்க கூட இருக்கேன். அம்மா,
நானும் இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருக்கேன். அட் அ டைம்ல இத்தனை ஐட்டங்களை இப்பதான் என் கண்ணு பார்க்க போதுமா? நாக்கும் ருசிக்க போதுமா? எல்லா பெருமைங்களும் மாம்சங்களுக்கு தான். ஏய், எவ்வளவு நேரமா இந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்க வேணாமா? மாப்பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல. எந்திரி, இங்க வா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வா. வா அக்கா, இந்தா நீ வெட்டி வை. குடுமா. இந்தா, பாத்து பாத்து பத்திரம், ட்ரெஸ் மேல பட்டு போகுது. ப்ரோ, சமைக்கிற வாசனைக்கு இந்த தூக்கு தூக்குதே. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. டேய், என்னடா நீ? மாப்பிள்ள, 2 பேரும் இந்த லுங்கிகளை மாத்திக்கிங்க. ஐயோ மாமா, பரவாயில்ல, நான் இதுலயே இருந்துக்கிறேன். கம்ஃபர்டபுளா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. இல்ல மாப்பிள்ள, அது இதெல்லாம் வேண்டாம். ப்ரோ, வாங்கிக்கோங்க ப்ரோ. லுங்கி இஸ் தி பெஸ்ட் காஸ்டியூம் ஃபார் தி மாப்பிள்ளை விருந்து. மாமா கொடுங்க. இந்தாங்க ப்ரோ, இத புடி. டேய், போய் கட்டிட்டு வா. மாத்திக்கிங்க இந்த போய் கட்டிட்டு வந்துறேன் மாமா. போங்க மாமா. நல்லா ஜோதி, செலக்ஷன் சமையல் பண்ணிருக்கீங்க. ரெடியா? டேய், ஆயிட்டே இருக்குங்க.